நிச்சயமாக கீழே உலகத்துக்கே பரிசு ராமர் பக்தி பகுதி 1 என்ற கதையை ஒரு முழுமையான தெய்வீகத் தொடக்கமாக தருகிறேன். உலகத்துக்கே பரிசு ராமர் பக்தி பகுதி 1 ஒரு புனிதமான மார்கழி மாதம். அந்நாளில் சூரியனின் ஒளியும் குளிர்ந்த காற்றும் ஒரே நேரத்தில் ஒரு புனித பசுமையை தருகிறது. அந்த ஊரில் ஒரு பழமையான இராமர் கோயில். ஆனால் அந்த கோயில் சில வருடங்களாக பூட்டி வைத்திருப்பது போலதான். பிரகாசமும் பூஜையும் இல்லாமல் மரம் வளரும் திருக்கோயிலாய் மாறியிருந்தது. ஆனால் ஒரு நாள் காலை அந்த கோயிலின் வாசலில் அமர்ந்தபடி பஜனை பாடியவள் அனந்தி அம்மாள். வயது 71க்கும் மேல். ஆனால் குரலில் உணர்வு, நெஞ்சில் நம்பிக்கை, கண்களில் பக்தி. அவள் வாழ்நாளெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும்: ராமரே என் பரிசு. அந்த ஊருக்கு புதிதாக வந்த ஒரு இளைஞன் விக்ரம், ஒரு பிரபல பாடலாசிரியர். புகழ், பணம், பரவசம் இருந்தும் மன நிம்மதி இல்லை. அவன் ரெகார்டிங் முடிந்து வாகனத்தில் செல்லும்போது அந்த கோயிலின் அருகே அந்த ராகத்தை கேட்டான். ராமா, நாமம் உனது, என் உயிரின் திசைதான். அந்த பஜனை அவன் உள்ளத்தை துளைத்தது. அவன் வாகனத்தை நிறுத்தி கோயிலுக்குள் நுழைந்தான். அம்மாளிடம் கேட்டான்: அம்மா, எதற்காக என் உள்ளம் இங்கு இழுக்கப்பட்டதா? அம்மாள் மெளனமாக ஒரு பழைய கைப்பிடி பை ஒன்றை கொடுத்தாள். அதன் உள்ளே பழைய நூல் ஒன்று. ராம பக்தியின் பாதை. அந்த இரவு விக்ரம் கனவில் பார்த்தான். சிறியதாய் சிந்திக்கத் தொடங்கும் கோசலை தேவியின் கரத்தில் இருக்கும் சிறு குழந்தையை. அவனது உள்ளம் சொன்னது: இந்த குழந்தையே உலகத்துக்கே பரிசு. அந்த கனவுக்கு பிறகு விக்ரம் ஒரு புதிய பாடலை எழுதினான். முதல் முறையாக பாடலின் வரிகளில் மனம் பேசினது. நான் என்னை காணேன், ராமா உன்னை காணும்போது. அதிலிருந்து அவரது வாழ்க்கை மாற்றமடைந்தது. இப்போது அவரது பாடல்கள் ஹிட்டாகவில்லை. ஆனாலும் அவனுடைய மனம் ஒரு சாந்தி உண்டாக்கும் இசையாக மாறியது. தொடரும். இந்த கதையின் பகுதி 2 வேண்டுமா, அல்லது இந்த கதையை ஒரு தொடர் கதையாக வளர்த்திடலாமா? ஸ்பார்க்கிள்ஸ்.